அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு அக்டோபர் 29 சந்தை எப்படி ஓபன் ஆக போகுதுன்ட்டு HEDGE நிஃப்டி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேற்று சந்தை மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. அதனால இன்றைய தொடக்கம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இதற்கு நியூஸ் பேஸ்டோ வரைபடம் சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ இல்லாமல் சந்தையை நாம் எளிமையாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பரிந்துரைக்கு உண்டான வீடியோ கிடையாது. இது ஒரு பயிற்சிக்கான வீடியோ. நம்ம இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டண பயிற்சியின் நோக்கம் என்னன்னா, சரியான வர்த்தகம் செய்யறோமோ இல்லையோ தவறான வர்த்தகம் மேற்கொள்ளவே கூடாது. அதுதான் இதன் முதன்மை நோக்கமே. அதனால ஆப்ஷனை பத்தி அடிப்படையை கற்றுக் கொடுத்து அதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, அதுதான். இதுல நம்மளுக்கு சரியாக இதனை பயன்படுத்தினால் நாம சந்தைக்குள்ள அதிக நேரம் இருக்க வேண்டிய தேவை இருக்காது. மிக குறுகிய நேரத்திலேயே நம்ம லாபம் அல்லது நஷ்டத்தால் நம்ம வெளியில வரலாம். அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கறத இந்த கட்டண பயிற்சி நோக்கம். இதுவும் காலையில ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9:10 மணிக்குள்ளேயே வர்த்தகத்தை முடிக்கலாம், லாபமோ அல்லது நஷ்டமோ. ஆனா எது இம்பாக்ட் இருக்குமோ அதனை தேர்ந்தெடுப்பது தான் இதன் முதன்மை நோக்கம். உங்களுக்கு தேவையான லாபம் ஒரு 2 நிமிடத்திலிருந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கிறத எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது, அதுதான் கட்டண பயிற்சியின் நோக்கமே. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க அதை லிங்கை பயன்படுத்தலாம். அவ்வளவு நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரை வழங்கப்பட மாட்டாது. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணத்துல மட்டும் கணக்கு துவங்கினால் போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப HEDGE நிஃப்டி நவம்பர் கான்ட்ராக்ட் 17,891 இருக்கு. சோ மார்க்கெட் பிளாட் ஓபனிங் அப்படிங்கிற கான்சியஸ் தான் இருக்கு. அப்ப நேற்றைய லோ பக்கமா இருக்கா, நேற்றைய ஹை பக்கமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா மார்க்கெட் நேற்றைய லோ பக்கமா இருக்கு, ஹை தூரமா இருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நேற்று கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் பக்கம் நிஃப்டி ரேஞ்ச் இருந்திருக்கு. இப்ப 100 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கு லோவுக்கும் ஸ்பாட்டோட லோவுக்கும் ஸ்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தோட லோ பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் தான் இருக்கு. சோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்றைய தினம் பாருங்க. ஹேங்செங் 120 பாயிண்ட் மைனஸ், நிக்கி 372 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. இது நவம்பர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு கண்டினியூஸா மல்டிபிள் ஹெட்ஜ் இது கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய தாக்கத்துல நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நடக்கலாம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு, பிரீமியம் மல்டிபிள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன டிராபேக், இது பெரிய டிராபேக்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சின்ன டிராபேக்னால மார்க்கெட் வி ஷேப் ரெக்கவரிக்கு ஒரு சான்சபிள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் 18,000 புட் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங் 17,850. சோ இதனால மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இதற்கு கீழே ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ட்ரேட் நடக்கல. அப்படி ட்ரேட் நடந்திருந்தா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இதன் தாக்கம் என்ன ஆகும்னா, நேற்றைய லோவும் இன்றைய ஓபனுக்கு மேல சந்தை நிலை பெற்றால் அதற்கு கீழ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் சந்தை வி ஷேப் ரெக்கவரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா சந்தை நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டு வாய்ப்பு. ஆனா இதுல வாய்ப்பு இந்த இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரெக்கவருக்கு உண்டான சான்ஸுக்கு இது ஒரு குறிப்பு. ஏன்னா 18,000 புட்டு தான் கொடுத்திருக்காங்க. அது கீழ் இருக்கிற ஓட்டிங் புட் ஆப்ஷன் அதிகமா வர்த்தம் ஏற்படல. அப்ப அதனால ஒரு ரெக்கவரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சான்ஸ் தான். ஆனாலும் மார்க்கெட் லோ நியர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால அந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா திருப்பி கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைய அட்டவணையில ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டாலும் சந்தை எப்படி ரேஞ்ச் மாறுதா, இன்னைக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கா, இல்ல நம்மளுக்கு பேர் ஹெட்ஜ் இருக்கா, இல்ல ஹெட்ஜ் இருக்காங்கிறது இன்னைக்கு அட்டவணை ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால நேற்றைய க்ளோசிங் படி நம்ம பேசுறோம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 40,000 புட் 39,500 புட். ஒரு நிமிஷம் நான் இது மாத்தல.
41,000 கால், 40,000 புட், 40,500 கால், 42,000 கால், 39,500 புட் கொடுத்துருக்காங்க. இப்போ நியர்பை 39,500 கிட்ட தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 39,000ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், ஸ்டேட் பேங்க், ஐடிசி, டிசிஎஸ், டாடா ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், அதானி போர்ட், ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஐஆர்சிடிசி, டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மெக்டவல், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், ஐஆர்சிடிசி இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் ஸ்டாக்கா இருக்க போது அதனை பார்த்து வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். நேற்று பாத்தீங்கன்னா எல்டி, இண்டஸ்இண்ட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏசியன் பெயிண்ட், ஸ்ரீ சிமெண்ட், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நிப்டியோட தாக்கம் வந்து இறக்கத்தை தடுத்த நிறுவனங்கள். சந்தை இறக்கத்திற்கு முக்கிய காரணமா அமைந்தது வந்துட்டு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட், ஐடிசி, ரிலையன்ஸ், இன்போசிஸ், கோட்டக் மஹிந்திரா இவங்களை வந்து சந்தையின் இறக்கத்திற்கு சாதகமாக அமைத்த பங்குகள். இந்த 5 நிமிடத்துல வர்த்தகம் நம்ம முடிக்கணும்னா இந்த ப்ரீ மார்க்கெட் ஓபன்ல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது பிராக்டிஸ் பண்ணணும். நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நல்ல பயிற்சி மேற்கொண்டால் இந்த ப்ரீ ஓபன் ஸ்டாக்ஸை வச்சு நம்ம வந்து 9:30க்குள்ள வர்த்தகத்தை முடிக்கலாம். இது ஆனா அதுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி எடுக்கணும். அது நீங்க சுய பயிற்சியாகவும் எடுக்கலாம், இல்ல எங்களிட கட்டண பயிற்சியாகவும் எடுக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பயிற்சி எடுத்தால் மட்டுமே இது சிறப்பா இருக்கும். ஆனா அது எங்க கிட்டயே எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க சுய பயிற்சியும் எடுக்கலாம். அந்த சுய பயிற்சி எடுக்கணும்னா நிறைய என்ன சொல்றது குறிப்புகள் எடுக்கணும். ஹிண்ட்ஸ் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அது சிறப்பாக இருக்கும். பாத்தீங்கன்னா நேற்று இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துட்டு 2.58%, பஜாஜ் ஆட்டோ 2%, எஸ்பிஐ லைஃப் 2%, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 0.88, எல்டி 0.84. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து பாருங்க. இதன் குறிப்பெடுத்து என்னென்ன நடைபெற்றது, இதுக்கு என்ன சாதகமா இருந்தது, என்ன பாதகமா இருந்தது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட வர்த்தகம் 9:30க்குள்ள முடிக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி தேவைப்பட்ட எங்களை அணுகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.